வணக்கம் மக்களே. போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரீப்பர் இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர், கேக் வாக் இல்லாட்டி ஏதாவது வேஃபல் ஸ்டுடியோ, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகும்போது மேபி முடிச்சுட்ருப்பீங்க. எதில் ஆரம்பிச்சு எதில் முடிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் மேபி. அந்த மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிளை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எப்படின்னா எது எங்கெங்கே இருக்குது அந்த சாஃப்ட்வேரில், எப்படி யூஸ் பண்ணோம், அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி கொஞ்சம், அப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணோம் மியூசிக் பண்ணுறதை பற்றி, அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்குன்னு வச்சுக்கலேன். அடுத்த வீடியோலேருந்து தான் நம்ம சாங் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்ரோனம் தெரியுதுன்னு நம்புகிறேன். இப்போ வந்து இந்த மெட்ரோனம் என்னென்னா, என்ன ஒரு சாங் பண்ணோன்னாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். ட்ரம்ஸ் வாசித்தா தானே நமக்கு வந்து அதோட பீட்டோட பாட தோணும். திடீர்னு காற்றுல பாடுற மாதிரி இருக்காதா, மிதக்கிற மாதிரி இருக்காதா, அந்த ரெஃபரன்ஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த மெட்ரோனம். இப்போது 1 2 3 4 இப்படி தான் சாங் வந்து ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் உங்கள் சாங்க்கு. அதான் மெட்ரோனம். இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் சவுண்ட் வரும். இப்போ வந்து இந்த சாங் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் இல்லை எவ்வளோ ஸ்லோவாக போகணும் அப்படின்னு வந்து இந்த ரைட் சைட் டாப்பில் இருக்கிற டெம்போ அதில் தான் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். 120 நீங்கள் ஒரு நம்பரை பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, பிபிஎம்ங்கிறது பீட்ஸ் பர் மினிட். இப்போது 4 வாட்டி அடிக்கிறதா, 1 2 3 4 இந்த மாதிரி அடிக்க ஒரு 1 மினிட்டுக்கு வந்து 120 டைம்ஸ் வந்து இந்த பீட் வந்து அடிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த நம்பரை நீங்கள் மாற்றினீங்கன்னா இதுவும் ஸ்பீடாக போகிறத நீங்கள் பார்க்கலாம். புரியுதா? இப்போ வந்து நான் இப்போ 120 மாற்றிக்கிறேன். இப்போது வந்து இந்த டைம் சிக்னேச்சர் அடுத்தது இதுவும் உங்கள் சாங்கோட ஸ்ட்ரக்சரை டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்டர் தான். இப்போ இங்கே இருக்கிற 4 பாரையே நான் வந்து இந்த பெயிண்டில் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது மெட்ரோனம் 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணது தான் இங்கே இருக்கிற 1 2 3 4. இப்போ வந்து இதை வந்து ஹோல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல் நோட்டாக 1ன்னு சும்மா ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது 1ன்னா இதோட பாதி என்ன, 1/2. இது 1/2னா இதோட பாதி வந்து 1/4. இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிக்கு சவுண்ட் அடிக்குதுல்ல, ஒரு டிக்கோட லெங்க்த்து வந்து எவ்வளோ இருக்கணும், அதான் வந்து இந்த செகண்டு நம்பர். ஒரு நோட்டோட லெங்க்த்து, ஒவ்வொரு டிக்கும் ஒவ்வொரு நோட் வரப்போகுது ஃப்யூச்சரில், அந்த நோட்டோட லெங்க்த் எவ்வளோவா இருக்கணுங்கிறது தான் வந்து செகண்டு நம்பர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்போது 1 2 3 4ன்னு ஸ்லோவாக அடிச்சிட்ருக்கிறது வந்து அதோட பாதி லெங்க்த்து, இப்போது அடிச்சிட்ருக்கிறத விட பாதி லெங்க் தான் அடிக்கணும்னா இந்த நம்பரை வந்து டபுள் பண்ணோம். இப்போது செகண்ட் நம்பர் வந்து 4 இருக்குது, அது 8. இப்போது 1 2 3 4 1 2 3 4ன்னு, அதாவது நீங்கள் வந்து 1/4ஐயும் சப்டிவைட் பண்ணியிருக்கீங்க. 1/4ஐயும் 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 1/8. ஓகே, அந்த நம்பர் தான் இங்கே செகண்டில் போடுறீங்க. இந்த மாதிரி இப்போதைக்கு இது போகிறோம், ரொம்ப போனால் காம்ப்ளிகேட் ஆகிடும் டைம் சிக்னேச்சர் பற்றி. இதுக்கப்புறம் நான் பேச நினச்சது வந்து DAWவோட ஒர்க் ஃப்ளோ. இப்போது DAWவில் வந்து என்னெல்லாம் இருக்குது, திருப்பி 4/4னே மாற்றிக்கிறேன். DAWவில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் பிளாங்காக தான் இருக்கும் இப்போதைக்கு, ஆனால் அதுக்கு பேர் வந்து ட்ராக் லிஸ்ட். ட்ராக் லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இல்லை எஃபெக்ட்ஸு, நீங்கள் உங்களோட இன்புட்டை வந்து என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் இந்த ட்ராக் லிஸ்ட்டில் தான் ப்ராசஸ் பண்ணுவீங்க, இந்த செக்ஷனில் தான் ப்ராசஸ் பண்ணுவீங்க. இதை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாம் சேர்ந்து இந்த மிக்சிங் கான்சோல், இது கீழே இருக்கிற இந்த பிளாங்க் ஏரியாவுக்கு பேர் மிக்சிங் கான்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிக்சர்னு சொல்லுவாங்க. மிக்சிங் கான்சோல்ங்கிறது ஒரு ஹார்ட்வேர். அதே எல்லாமே இங்கே DAWக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் ஹார்ட்வேரை வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மிக்சருக்குள்ளே தான் வந்து நீங்கள் வால்யூம் லெவல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. பேசிக்காக அதுக்கு தான். இப்போ வந்து நீங்கள் பாடுறது சத்தமாக கேட்கணுமா இல்லை ட்ரம்ஸ் சத்தமாக கேட்கணுமா, எல்லாத்தோட வால்யூம் லெவலும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த நாபு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஃபேடர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு சும்மா ஒரு நாபு தான், அதுக்கு பேர் ஃபேடர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஒரு ட்ராக் ஆட் ஆகும் உங்களுக்கு, எம்டி ட்ராக்கு. இந்த ட்ராக் வந்து என்ன வேணால் இருக்கலாம். இப்போதைக்கு இதில் எதுவுமே இல்லை. இதில் வந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் எதர் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது வீடியோ கூட. இந்த சாஃப்ட்வேர் வந்து வீடியோ எடிட்டிங் கூட யூஸ் பண்ணுவாங்க.
அதனால் இதில் அதாவது இந்த செக்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னு நீங்கள் டெசிக்னேட் பண்ணோம். இங்கே ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் ஒரே ட்ராக்லேயே வைக்கிற DAW வந்து இருக்குது. இந்த ரீப்பரும் அந்த மாதிரி ஒரு DAW தான். இது லாஜிக் ப்ரோ அதெல்லாம் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராக் வந்து ஆடியோக்குன்னு வச்சுட்டிங்கன்னா அதை மாற்ற முடியாது, அது ஆடியோக்கு தான். இந்த ஏரியாவுக்கு பேர் ப்ராஜெக்ட் ஏரியாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ண போகிறீங்க. ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஆடியோ இதுக்கு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவுக்குள்ளே தான் வரும். நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே டைம் செலெக்ஷன்பாங்க. இதுக்கு பேர் எவ்வளோ டைம் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதான் டைம் செலெக்ஷன் லிட்டலாக. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் மிடி ஐட்டம் இன்சர்ட் பண்ணலாம். முன்னாடி மிடி கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னேன், இப்போ மிடி ஐட்டம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி மிடினா என்னென்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். இப்போ ஃபிசிக்கலாக வாசிக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கீபோர்டு மாதிரி இல்லை வயலின் மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து டிஜிட்டலாக ரெப்ரசென்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை, நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி தேவை, அதான் அந்த மிடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, நாம் வாசிக்கிறத வந்து கம்ப்யூட்டரே வாசிக்க வைக்க முடியும். இப்போ நாம் ABCDன்னு 4 நோட் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த நோட்டை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே ABCDன்னு இன்சர்ட் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டரே வாசிக்கிற மாதிரி அது கிட்டத்தட்ட. அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ கண்ட்ரோல் அமுத்திட்டே மவுஸை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு மிடி ஐட்டம் இன்சர்ட் ஆகும். இப்போதைக்கு பிளாங்காக தான் இருக்கும். இந்த பிளாங்க் ஐட்டம் பேர் மிடி ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளே போனீங்கன்னா இதுக்கு பேர் மிடி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியானோ மாதிரி லெஃப்ட் சைடில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த பியானோ ரோல் மாதிரி இருக்கிறத எடிட்டர் வந்து மிடி எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நாம் நோட்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணோன்னு சொன்னேன்ல, அது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட் இன்சர்ட் ஆகும். இப்போ வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் வச்சுப்போம், 1 2 3 4. இந்த பேட்டர்னை வந்து லெங்க்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நோட்டுக்கும் நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பேட்டர்ன் ரேண்டமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகும். இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளே போட்டிங்கன்னா ஒன்றுமே சத்தம் வராது. ஆனால் இது இந்த நோட் வந்து இந்த ட்ராக்குக்கு இன்புட்டாக போகும். அந்த ட்ராக்கில் வந்து ஃபஸ்ட்டு அது போகிற வே வந்து பாத் வந்து எஃப்எக்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அந்த எஃப்எக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுக்கலாம். எஃப்எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, எஃபெக்ட்ஸு, அதுதான் எஃபெக்ட்ஸ்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுக்கலாம், இல்லை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே இந்த எஃபெக்ட்ஸில் தான். இந்த DAWவோட மெயின் ஹார்ட்டே சொல்லலாம் அந்த எஃபெக்ட்ஸ் பேனு. இப்போ இதில் வந்து நான் சும்மா ஒரு பியானோ அப்படின்னு நடிக்கிறேன், அடிக்டிவ் கீஸ் நான் வச்சுருக்கிற பியானோ ப்ளக்கின். இப்போது இதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்டர் பண்ண நோட்ஸ் வந்து பியானோவில் ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவுட்புட் வந்து இந்த மாதிரி 2-3 ட்ராக் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது டூப்ளிகேட் பண்ணி பார்க்குறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மிக்சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மிக்சிங் நாபும் அட்ஜஸ்ட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கிற விஷயமும் அங்கே இருக்கிற விஷயமும் சேம் தான், வேறு லே அவுட்டில் கொடுத்துருக்கான். இது வெர்டிக்கலாக கொடுத்துருக்கான், அது ஹாரிசான்டலாக கொடுத்துருக்கான். ட்ராக்கில் ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் இங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் எதுவும் எடிட் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த மிக்சிங் கன்சோலில் தான் வந்து எல்லா நாபையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதான் வந்து ஒர்க் ஃப்ளோ. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு பியானோ போட்டிருக்கீங்க. இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த பியானோவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பியானோ வரும், பியானோலேருந்து அடுத்தது ஏதாவது ஆட் பண்ணலாம் நீங்கள். இப்போது பியானோவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈக்யூலாம் என்னென்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இன்னொரு ப்ளகின் போட்டிங்கன்னா அது வந்து இதில் ஃப்ளோ ஆகும். பியானோவோட அவுட்புட் வந்து, அதாவது இந்த நோட் வந்து இதில் ப்ளே ஆகிட்டு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே ஆகிட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தர அவுட்புட் வந்து இங்கே ஈக்யூக்கு போகும். அந்த ஈக்யூ தர அவுட்புட்டு ஃபைனலாக, அதாவது எல்லா எஃபெக்ட்ஸும் நீங்கள் அந்த மாதிரி நிறையா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு கடைசியில் வந்து இந்த மிக்சிங் கன்சோலுக்கு வரும். கடைசியில் வந்து ஃபேடருக்கு வரும், ட்ராக் ஃபேடருக்கு வரும். இந்த ஃபேடருக்கு வரும். இதில் வந்து நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் சேர்ந்து அந்த மாஸ்டர் பஸ்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஸ்ஸுக்கு பேர் தான் மாஸ்டர் பஸ். இதில் வந்து நீங்கள் சேஞ்சாக பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இப்போதைக்கு. ஏன்னா இதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மொத்த சாங்கும் சேஞ்ச் ஆகும். இப்போது என்னெல்லாம் சாங்கில் வச்சுருக்கீங்களோ அதை டோட்டல் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணோன்னா டோட்டல் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோம், இல்லை டோட்டல் சாங்குக்குமே ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் மாஸ்டர் பஸ்ஸில். இப்போதைக்கு நான் சொல்ல நினச்சது தான். அடுத்த வீடியோவில் சாங்கில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இல்லை அதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. வேறு யாராவது டவுட் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். ஸோ அவ்வளோதான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு என்ன ரெகுலராக சொல்கிறது தான். பை.